இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்த குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி போன்றவர்களும் வலுவாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை மாறி இருக்கிறது. இதிலே ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளன, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அதை மூடி மறைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே விசாரணையின் போது அதை உறுதி செய்திருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக திமுக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும். குறிப்பாக வரும் 18ஆம் தேதி இந்த விசாரணை வரவுள்ள சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதல்வரிடத்திலே ஒரு கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களை, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில அரசுகள் நிறைவேற்றுவதற்குரிய அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பது வரவேற்க தகுந்தது. அதனை வரவேற்று பாராட்டினோம். இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதேபோல திருத்தம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த கூட்டணி கட்சிகளின், தோழமை கட்சிகளின் முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் கடிதம் எழுத வேண்டும், அவர்களை தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை பொதுமக்களின் பார்வைக்காக அரசு பள்ளி வளாகத்திலே வைப்பதற்கு அனுமதி அளித்து, உரிய பாதுகாப்பையும் அளித்து, அமைதியான முறையில், கண்ணியமான முறையில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு ஒத்துழைத்ததற்காக எமது நன்றியையும் முதல்வருக்கு தெரிவித்தோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய பாதிக்கப்பட்ட துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னது எமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அதையும் அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம்.